Hi students. Last class la வந்துட்டு history la 10th chapter industrial revolution இந்த chapter வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த chapter full and full எதை பேஸ் பண்ணுனா இண்டஸ்ட்ரீஸில் இருந்த புரட்சி வந்துட்டு எப்படி வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அந்த ரெவல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். ஸோ எப்படி வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் டெவலப் ஆச்சு, என்னென்ன நியூ இன்வென்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 18th செஞ்சுரியில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறது அந்த சாப்டர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சாப்டரோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 18th செஞ்சுரியோட ஹாஃப், அதாவது வந்துட்டு ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது கூட்ஸோட ப்ரொடக்ஷன் மெத்தடில் சேஞ்சஸ் நடந்தது. அந்த சேஞ்சஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் ஒரு சேஞ்சாக இல்லாமல் ஹியூமன் கைண்ட்லி ஒரு சேஞ்சாகவே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஹேண்டில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்தக்கூடிய கூட்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு எதில் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட அட்ரிபியூட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிகினிங்ஸில் வந்துட்டு எப்படி இருந்தது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எதனால் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிகினிங் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் என்னென்னு பார்க்க போகிறோன்னா இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர். ஸோ ஸ்டீம் பவர் இன்வென்ஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸோட டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 131 எடுத்துக்கோங்க. இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர். In the 18th century, British mine owners were faced with the problem of water seeping into the mines. ஸோ 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மைன் ஓவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்னாலே வந்துட்டு சுரங்கம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓனர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சீப்பிங். ஸோ மைன் அந்த சுரங்கத்தை தோண்டும் போது அந்த வாட்டர், அதாவது கிரவுண்டு தோண்டும் போது வாட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வாட்டரை வந்துட்டு ஸ்வீப் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த வாட்டரை வெளியெடுக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு நிறைய லேபர் வேணும், அது டேக் லாட் ஆஃப் டைம், வந்துட்டு டைம் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக எடுக்கும். ஸோ அது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மைன் ஓவர்ஸ் வந்துட்டு 18th செஞ்சுரியில் ஃபேஸ் பண்ணுறாங்க. Water had to be removed to extract coal. ஸோ அந்த கோல் அந்த மைண்ட்லேருந்து கோலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம கம்பல்சரியாக ரிமூவ் பண்ணணும். ஸோ தே எம்ப்ளாய்ட் அடிஷ்னல் லேபர்ஸ் டு பம்ப் த வாட்டர் அவுட். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னல் எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு லேபர்ஸ் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்துட்டு பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக அடிஷ்னல் லேபர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. எம்ப்ளாயிங் ஹியூமன் லேபர் காஸ்ட் எ லாட் ஆஃப் மணி. ஸோ ஹியூமன் லேபரை வந்து நம்ம கொண்டு வரும்போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ அதோட மணி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. இட் வாஸ் அட் த ஜங்க்சர் த பிரிட்டிஷ் இன்ஜினியர் தாமஸ் நியூகாமன் இன்வென்டட் எ கான்ட்ரைவ் டு பம்ப் த வாட்டர் அவுட் ஆஃப் த மைன்ஸ். ஸோ அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் நியூகாமன் அப்படிங்கிறவர், அவரோட பேர். ஸோ ஹி இன்வென்டட் எ பம்ப். அந்த மைன்ஸ்லேருந்து அந்த வாட்டரை ஸ்வைப் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு பம்பை வந்துட்டு அவர் இன்வென்ட் பண்ணுறாரு. பட் த மெக்கானிசம் ஹி டெவலப்டு கன்சியூம்டு டூ மச் ஃபியூயல். ஆனால் அவர் டெவலப் பண்ண அந்த மிஷின், அந்த பம்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபியூயல், ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு கரெக்டாக பண்ணும். ஸோ அவர் டெவலப் பண்ண அந்த மெக்கானிசம், அவர் டெவலப் பண்ண அந்த மிஷின் வந்துட்டு நிறைய ஃபியூயலை வந்துட்டு கன்சியூம் பண்ணுச்சு. ஜேம்ஸ் வாட், எ ஸ்காட்டிஷ் இன்ஜினியர், கன்வெர்டட் எ ஸ்டேஷனரி ஸ்டீம் இன்ஜின் to a rotatory engine which consumed less fuel. ஸோ ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு இந்த இந்த தாமஸ் நியூ காமன் இன்வென்ட் பண்ணதா வந்துட்டு ஸ்டீம் இன்ஜின். ஸோ அது வந்துட்டு ஒரு நிறைய ஃபியூயலை வந்துட்டு கன்சியூம் பண்ணுச்சு. ஸோ லேட்டர் பீரியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர், ஸ்காட்டிஷ் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்டீம் இன்ஜினை எதவா கன்வெர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ரொட்டேட்டரி இன்ஜின் வந்துட்டு ஃபியூயல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணுச்சு. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீம் இன்ஜின் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர்னு பார்க்கும்போது 18th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் மைன் ஓவர்ஸுக்கு வந்துட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க.
அந்த மைன்ஸ்ல இருந்து கோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் சீப் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஸோ அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் இன்ஜினியர் தாமஸ் நியூ காமன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பம்பை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. பட் இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் ஃபியூவல். அது வந்துட்டு அந்த மெக்கானிசம் வந்துட்டு நிறைய ஃபியூவலை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது. ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்காட்லாண்ட், அதாவது ஸ்காட்டிஷ் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தாமஸ் நியூ காமன் இன்வென்ட் பண்ண அந்த ஸ்டீம் இன்ஜினை என்னவா கன்வெர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி இன்ஜினாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு லெஸ் ஃபியூவலை தான் வந்துட்டு கன்சியூம் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் பவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அந்த இதில் வந்துட்டு என்னென்ன டெவலப்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். Before the Industrial Revolution, the spinning and weaving of cloth were undertaken for domestic and local consumption. So before Industrial Revolutionக்கு முன்னாடி இந்த ஸ்பைனிங் அண்ட் வீவிங், அதாவது வந்துட்டு துணி நெய்யறது அதெல்லாம் இருக்கலாம், அந்த கிளாத் வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ்க்காக, அவங்களோட பர்பஸுக்காகவும் லோக்கல் கன்சப்ஷனுக்காக மட்டும்தான் வந்துட்டு அது இருந்துச்சு. இட் வாஸ் டன் அட் ஹோம் ஆர் இன் எ ஸ்மால் ஹையர்டு பிளேஸ். ஸோ அந்த இது வந்துட்டு வீட்லேயே அவங்க பண்ணிப்பாங்க, இல்லாட்டி சின்ன சின்ன பிளேசஸில் மட்டும்தான் பண்ணாங்க. The production also took place on a cottage scale level. ஸோ அந்த ப்ரொடக்ஷன், அதாவது வந்துட்டு அந்த கிளாத்தை வந்துட்டு வீவ் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் லெவல் எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் ஸ்கேல், அதாவது ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் இருந்துச்சு. The manually operated spinning wheel required 4 to 8 spinners to supply yarn to one handloom weaver. ஸோ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பின்னிங் வீல், அந்த ஸ்பின்னிங் வீல் அதாவது வந்துட்டு தறி மாதிரியே இருக்கும் துணி நெய்யறது. ஸோ அந்த மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு எவ்வளோ பேர் தேவைப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்பின்னர்ஸ். அந்த ஒரு துணியை வந்துட்டு நெய்யறதுக்கு வந்துட்டு 8 பேர் தேவைப்பட்டாங்க. ஒரு ஹேண்ட்லூமை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு மேனுவலாக அந்த ஆப்ரேட் ஆகக்கூடிய ஸ்பின்னிங் வீலை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு 8 ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு தேவைப்பட்டாங்க. In 1733, John Hay invented the flying shuttle, which when operated by hand increased the speed of the weaving of cloth. So 1733ல பார்த்தீங்கன்னா ஜான் ஹே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் he invented flying shuttle. அவர் வந்துட்டு flying shuttle வந்துட்டு இன்வென்ட் பண்ணாரு. ஸோ அந்த ஃப்ளையிங் ஷட்டில் இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த மிஷின்ஸோட ஸ்பீடை வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த கிளாத், அந்த வீவிங் பண்ணக்கூடிய கிளாத், அந்த ஸ்பீட், அந்த ஸ்பின்னிங் வீலை வந்துட்டு இதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன் 1764 ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸ் invented the spinning jenny. This machine spun 8 threads at the same time. ஸோ வந்துட்டு 1733ல ஜான் ஹே வந்துட்டு இந்த ஃப்ளையிங் ஷட்டில் இன்வென்ட் பண்ணுறாரு. 1764ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன இன்வென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஜெனியை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. இந்த மிஷின் வந்துட்டு 8 த்ரெட்ஸ், ஒரு ஸ்பின், அதாவது ஒரு ரொட்டேட்டில் வந்துட்டு 8 த்ரெட்ஸை வந்துட்டு ஸ்பின் பண்ணும். அட் த சேம் டைமில் 8 ஸ்ப்ரெட்ஸை வந்துட்டு தின் பண்ணும். 2 years later, Richard Arkwright invented water frame. ஸோ 2 years later, இவருக்கு அடுத்தது 2 yearsக்கு அப்புறம் வந்துட்டு ரிச்சார்ட் அப்படிங்கிற வந்துட்டு என்ன இன்வென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரேமை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. The spinning frame used water power in the place of man power. ஸோ அந்த ஸ்பின்னிங் ஃப்ரேம் வந்துட்டு எது யூஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பவர் யூஸ் பண்ணுச்சு. மேன் பவர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வாட்டர் பவர் வந்துட்டு யூஸ் பண்ணுச்சு. The waterway frame was too big to be run at home. ஸோ அந்த வாட்டர் ஃப்ரேம் அந்த ரிச்சர்ட் இன்வென்ட் பண்ண அந்த வாட்டர் ஃப்ரேம் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருந்தது. வீட்டில் வந்துட்டு அதை ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருந்தது. Thus was born the factory. ஸோ அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரியை வந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் ஃப்ரேமை வந்துட்டு வீட்டில் வச்சு நம்மளால அதை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளால ரன் பண்ண முடியல. ஸோ அதை வந்துட்டு ஃபேக்ட்ரியாகவே கன்வெர்ட் பண்ணாங்க. In 1779, Samuel Crompton invented the spinning mule, which included a combination of both spinning jenny and water frame. ஸோ 1779ல சாம்யூல் கிராம்ப்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன இன்வென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்பின்னிங் மியூல் அப்படிங்கிற ஒரு மிஷினை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. இந்த ஸ்பின்னிங் மியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஸ்பின்னிங் ஜெனியும் இருக்கும், வாட்டர் ஃப்ரேமும் இருக்கும். ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸ் அதை இன்வென்ட் பண்ண அந்த ஸ்பின்னிங் ஜெனியும் இருக்கும், இந்த ரிச்சார்ட் இன்வென்ட் பண்ண வாட்டர் ஃப்ரேம் ரெண்டுமே இருக்கும். ஸோ போத் ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் போத் இதில் வந்துட்டு ரெண்டுமே இருக்கும். It spun hundreds of threads simultaneously and produced 8 fine and coarse threads. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு சைமன்டேனியஸாக வந்துட்டு ஸ்பின்னாகி வந்துட்டு த்ரெட்ஸை வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி 8 ஃபைன் கோர்ஸ் த்ரெட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். எலி விட்னி இன்வென்டட் த காட்டன் ஜின் இன் 1793, removing the seed from the cotton. ஸோ எலி விட்னே அப்படிங்கிற வந்துட்டு ஹீ இஸ் ஆல்சோ ஏ சயின்டிஸ்ட். அவர் என்ன இன்வென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஜின்னை வந்துட்டு 1793 இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ இது என்ன, இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட், அதாவது வந்துட்டு காட்டனில் இருக்கக்கூடிய சீடு இருக்குல்ல, விதை இருக்குல்ல, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் வந்துட்டு இந்த காட்டன் ஜின் அப்படிங்கிறது. டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் வாஸ் த ஹார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஒரு ஹார்ட் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் தான். ஓவர் ஸ்பேன் ஆஃப் 50 years, the textile manufacturing industry in Britain witnessed a transformation in a method of production from handmade to machine-made goods. ஸோ வந்துட்டு 50 years, ஒரு ஸ்பேன் ஆஃப் 50 years பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பிரிட்டனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ரொடக்ஷன் மெத்தடில் இருந்த எல்லா கூட்ஸும் இப்போ என்னவா ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் மேட் கூட்ஸாக வந்துட்டு மாறுச்சு. The newly invented machines enabled factories to produce textile goods in large quantities. ஸோ வந்துட்டு நியூவாக இன்வென்ட் பண்ண மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேக்ட்ரிஸாக வந்து ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து நிறைய டெக்ஸ்டைல் கூட்ஸ் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டிஸில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. டெரிப்ஸ்ட்ரைட், லாங்க்ஸ்ட்ரைட், ஷெஸ்ட்ரைட், ஸ்டாஃபோஸ்ட்ரைட், Nottinghamshire and Yorkshire became the major factory centers. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிளேசஸ். இந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப ஃபேக்ட்ரி சென்டர், மேஜர் ஃபேக்ட்ரி சென்டர்ஸாக வந்துட்டு மாறுச்சு. The most notable was Manchester, which had more than 50 mills in 1802. ஸோ இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப நோட்டபிளான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ பிரிட்டனில் வந்துட்டு மேன்செஸ்டர் அப்படிங்கும்போது அது இட் இஸ் ஏ பிளேஸ், அங்கே வந்துட்டு நிறைய மில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் மேன்செஸ்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவோட மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மேன்செஸ்டர் ஆஃப் நார்த் இந்தியான்னு சொல்கிறோம். ஸோ மோர் தென் 50 மில்ஸ் இருந்துச்சு 1802. These factories involved in mass production were organized on the principle of division of labor. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தது, நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது, நல்ல டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெவலப்மெண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிஃபோர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த கிளாத்தோட ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் அண்ட் லோக்கல் கன்சப்ஷனுக்காக தான் இருந்தது. அது வந்துட்டு நம்ம எப்படி அந்த பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு, அதாவது ஹோம் லெவல்லே பண்ணிக்கிட்டோம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு காட்டேஜ் ஸ்கேல், அதாவது குடிசை தொழில் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வந்துட்டு 8 ஸ்பின்னர்ஸ் வேணும். ஸோ அதனால பார்த்தீங்க அதுக்கப்புறம் 8 வீவர்ஸ் வேணும். ஸோ 1733 ஜான் கே அப்படிங்கிறவர் வந்துட்டு ஹி இன்வென்டட் த ஃப்ளையிங் ஷர்ட்டு. ஸோ அதை வச்சு அந்த ஸ்பின்னிங் வீலை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணாங்க, அதோட ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 1764 பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஹார்கிரீவ்ஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஹி இன்வென்டட் ஸ்பின்னிங் ஜெனி. ஸோ இந்த மிஷின் வந்துட்டு 8 த்ரெட்ஸை வந்துட்டு ஸ்பின் பண்ணும், ஒரு அட் த சேம் டைம் 8 த்ரெட்ஸை வந்துட்டு ஸ்பின் பண்ணும். ஸோ 2 years லேட்டர், 2 yearsக்கு அப்புறம் ரிச்சார்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு வாட்டர் ஃப்ரேமை வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்பின்னிங் ஃப்ரேம் அண்ட் வாட்டர் பவரை வச்சு இன்ஸ்டெட் ஆஃப் மேன் பவர் இந்த ஸ்பின்னிங் ஃப்ரேமில் வந்துட்டு வாட்டர் பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, அதாவது வந்துட்டு இந்த வாட்டர் ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப பிக்காக இருந்தனால வீட்டில் வச்சு ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே வந்துட்டு ஒன்று வர ஆரம்பிச்சுது.
ஸோ 1779ல சாம்யூல் கிராம்ப்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஸ்பின்னிங் மியூல் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்பின்னிங் மியூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இவர் ஜேம்ஸ் ஹார்கிரேவ்ஸ் இன்வென்ட் பண்ண ஸ்பின்னிங் ஜெனி அண்ட் ரிச்சர்ட் இன்வென்ட் பண்ண வாட்டர் ஃப்ரேம், இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் மியூல் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்துட்டு இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் சைமன்டேனியஸாக வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் எல்லாமே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலி விட்னி அப்படிங்கிற ஹீ இஸ் ஆல்சோ ஏ சயின்டிஸ்ட். ஹீ இன்வென்டட் காட்டன் ஜின் அப்படிங்கிற ஒரு மிஷினை வந்துட்டு 1793ல வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த காட்டன் ஜின் அந்த மிஷினோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்கக்கூடிய சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதா அந்த மிஷினோட ஒர்க். ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டனில் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தட், அந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனோட மெத்தடில் வந்துட்டு நிறையா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்தது. ஹேண்ட்மேட் குட்ஸில் ஹேண்ட்மேடாக இருந்தக்கூடிய எல்லா குட்ஸும் வந்துட்டு மிஷின் மேட் குட்ஸாக வந்துட்டு மாறுச்சு. ஸோ இந்த நியூவாக இன்வென்ட் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அது மூலிமா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு டெவலப் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரி சென்டர்ஸ் பிரிட்டனில் இருந்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரி சென்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப நோட்டபுளான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் அப்படிங்கிறது. அங்கே வந்துட்டு 50 மில்ஸ், மோர் தென் 50 மில்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டி ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். ஸோ நல்லா வெல் டிவிஷன் ஆஃப் லேபரோட பிரின்சிபல் ஆஃப் லேபரோட இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸ்டீம் பவர், ஸோ எப்படி வந்துட்டு அது வந்துச்சு, ஸ்டீம் பவர் இன்ஜின் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல்ஸில் வந்துட்டு என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, மைனிங் எப்படி இருந்தது, ஸோ அப்போ வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.